இந்த மகர ராசியில பிறந்தவங்க சனியுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், கடுமையான உழைப்பாளி, கர்மா ஜாதகம். யார் ஒருத்தர் மகர ராசி மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்களோ, அவிட்டம், உத்திராடம், அவிட்டம், அது வந்து திருவோணம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த மகர ராசிக்காரவங்க. இந்த உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அது மாதிரி திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 2 பாதங்கள், இந்த மாதிரி வந்து இந்த மகர ராசியில பிறந்திருக்காங்க. இந்த மகர ராசி கால புருஷனுக்கு வந்து 10வது ராசி, கடுமையான உழைப்பாளி. இந்த ஜாதகத்துல இந்த லக்னத்திலேயோ இந்த ராசியில யார் ஒருத்தர் பிறந்திருக்காங்களோ அவங்க ஊழ்வினை கர்மாவை நிவர்த்தி பண்ண வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த யார் ஒருத்தர் மகர ராசி மகர லக்னம், கடகராசி கடக லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், இப்படிலாம் யார் ஒருத்தர் பிறந்து வந்திருக்காங்களோ இவங்கெல்லாம் வந்து ஊழ்வினை கர்மாவை நிவர்த்தி பண்ண வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஊழ்வினை கர்மாவில் உள்ள டிஎன்ஏ பிரச்சனையை இவங்க காலகட்டத்தில் நிவர்த்தி பண்ண வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது கர்மா ஜாதகம்னு பேரு. ஏன் அப்படின்னு சொல்றீங்க கர்மா ஜாதகம்? ஏன்னா இந்த மகர லக்னத்துக்கு நேர் 10ஆம் பாவம் துலாமோட வீடு. அதுலதான் வந்து சனி பகவான் உச்சம் அடைகிறாரு. மகர ராசிக்காவுக்கு 10ஆம் பாவமா அல்லது தொழில் சாணம் ஜீவனசானம்னு யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான். இந்த வருஷம் இவங்களுக்கு சனி மகர ராசிக்காரவங்களுக்கு இது வரைக்கும் 7.5 சனியா இருந்தது, விலகி 2.5 வருஷம் ஃப்ரீ பண்ணுது. மீன ராசிக்கு போயிருக்கு, கடல் ராசியில போய் உட்காந்துருக்கு. அது இல்லாம குரு மகர ராசிக்கு இது வரைக்கும் 6ல் இருந்தது, இப்ப 7ஆம் இடத்துக்கு வரப்போகுது. அது மாதிரி இந்த ராகு கேது 2ல் ராகு, 8ல் கேதா இருந்தது, இப்ப லக்னத்துல ராகு 7ல் வரப்போகுது. அடுத்தது இந்த வருஷம், அதாவது இந்த 2000 சித்திரையிலேருந்து 2026 27 இந்த பயிற்சிகள்லாம் நடக்க போகுதுங்கிற. ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பல 5 வருட காலங்களாக பல எஃபோர்ட்டுகள், பல முயற்சிகள் போட்டு பல எல்லாம் பண்ணி தோல்வியில சந்திச்சிருக்கலாம், சில பேருக்கு வெற்றி அடைஞ்சிருக்கலாம். மேலும் ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சித்திரையிலேருந்து வர சித்திரை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மகர ராசிக்காரவங்க கண்டிப்பா ஒரு இடம் வாங்குவாங்க, எங்கேயாவது ஒரு இடம் வாங்குவாங்க. இடம் வந்து அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கும். ஏன்னா இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமையில வருஷம் பிறந்திருக்கு. ஏன்னா அங்க செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம் இருக்கு. மகர ராசியில பிறந்தவங்க மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துல இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த வருஷம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமையில பிறக்குது. இல்ல சார், ஒரு இடம் டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கு, அந்த இடம் உங்க கைக்கு கிடைக்கலாம், டாக்குமெண்ட்லாம் சைன் ஆகி பிரச்சனைகள்லாம் ஸ்மூத்தா ரிலீஃப் ஆகி கிடைக்கலாங்கிற. யாரு கேட்டாலும் ஓகேப்பா, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொடுப்பா, அவங்களுக்கு விட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கூட கிடைச்சிடலாம். அது மாதிரி இந்த மகர லக்னம் மகர ராசிக்காரவங்க இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு மாசம் மாசம் போகணும். சித்திரை மாசமும் போகணும், வையாசியும் போகணும். முடிந்த மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாக கண்டிப்பா போயிட்டு வரணும். 2வது பக்கத்துல இருக்கிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு வரணும். அது மாதிரி ஈரோடு பக்கத்துல திருச்செங்கோடு செங்கோட்டு வேலவன் இருக்காரு, அர்த்தநாதீஸ்வரர்னு பேரு. என்ன பேரு? சாமி பேர் வந்து செங்கோட்டு வேலவர், அர்த்தநாதீஸ்வரர்னு பேரு. அந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வரணும். அங்க வந்து பன்னீர் பாட்டிலு, விபூதி, சந்தனம், அதாவது தைலாதி வாசனை பொருட்கள்னு பேரு, இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த செங்கோட்டு வேலவனுக்கு அரளிப்பூ மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அது செவ்வாய்க்கிழமையில பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருஷம் வழி விடும். ரொம்ப முக்கியமான ஸ்தலம். ஈரோடு பக்கத்துல சென்னிமலை, அதாவது திருச்செங்கோடு அர்ஜுன் அம்மையப்பனா நிக்கிற ஸ்தலம். போய் சிவபெருமானை பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதி கால் பார்த்தீங்கன்னா நெஜ கால் மாதிரியே தெரியும். மேல மலையிலேருந்து நேரம் இறங்கின ஸ்தலம், அம்மையப்பனா உருவனா இறங்கின ஸ்தலங்கிற. சிவனும் பார்வையும் தத்துருவமா ஒண்ணு கூடிய ஸ்தலம் அந்த ஸ்தலங்கிற. கணவன் மனைவி பிரிந்தவங்க, கோர்ட்டு வம்பு வழக்கு விஷயம் உள்ளவங்க எல்லாம் அந்த கோவிலுக்கு போகணும். சார், எனக்கு 25 வருஷமா கோர்ட்ல பிரச்சனை நடக்குது, 15 வருஷமா எங்க அப்பாவுக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் சொத்து தகராறு, 20 வருஷமா எங்க அண்ணனும் எங்க தம்பியும் இடம் விட மாட்டேங்கிறாங்க, அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்னா, செவ்வாய்னா முருகன், செவ்வாய்னா சகோதரன். இந்த செங்கோட்டு வேலவனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கோர்ட்டு வம்பு கேஸ்ல இருந்து நீங்க ரிலீஃப் ஆயிடலாங்கிற. யாரெல்லாம் வக்கீலா இருக்காங்களோ இந்த கோவிலுக்கு போகணும். லாயர் படிச்சுட்டு யார் கோர்ட்ல ஒர்க் பண்றாங்களோ, வழக்கறிஞரா ஒர்க் பண்றீங்களோ, இந்த செங்கோட்டு வேலவனை போய் மாசம் மாசம் தரிசனம் பண்ணிட்டு வரணுங்கிற. லாயர் படிச்சவங்க எல்லாருமே திருச்செங்கோடு போயிட்டு வரணுங்கிற. உங்களுடைய சீக்ரெட் பாயிண்ட்லாம் அந்த முருகன் எடுத்து கொடுப்பாருங்கிற. பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய, உங்க ஃபேமிலியில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்குங்கிற. ஸோ அதனால திருச்செங்கோடு சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாம இந்த நடக்கக்கூடிய இப்ப குரு பயிற்சி, இப்ப நடந்திருக்க சனி பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சனி வழி விடுது. அடுத்த குரு அடுத்த கட்டமா 7ல் போகுது. இது வரைக்கும் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க திருமணம் கை கிடைக்கும், கை கூடும். சில பேருக்கு முதல் திருமணம் பிரச்சனையாகி அடுத்த திருமணம் 2வது திருமணம் நடக்குமான்னு கேட்டவங்க கண்டிப்பா இந்த வருஷம் கை கூடுற நேரம், செகண்ட் மேரேஜ் கை கூடுற நேரம் இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஏன்னா லக்னத்துக்கு 7ல் குரு வந்தா செகண்ட் மேரேஜ்னு அர்த்தங்கிறேன். மகர ராசிக்கு 7ல் குரு வந்துச்சுன்னா அதுக்கு 2வது திருமணம்,
முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சாலும் ரெண்டாவது திருமணம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது மாதிரி வந்து சகாய ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல போய் சனி இருக்கனால உங்களுக்கு சகாயமா சில ஆதரவுகள், பண வரவுகள், இடம், வசதி எல்லாம் கிடைக்கும். ரெண்டாவது, உங்க ராசிக்கு மீனத்துல சனி இருந்து 10ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டை பாக்குறதுனால வருமானங்கள் டபுள் மடங்கா வரும். 10ஆம் பார்வையா ராசி மீனத்துல இருந்து 10ஆம் பார்வையா தனுசு வீட்டை பாக்குறதுனால மகர ராசிக்கு ஒரு அற்புதமான மாற்றம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் 5 வருஷமா அந்த 7 சனியில கஷ்டப்பட்டவங்க மிகப்பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு. இந்த உத்திராட நட்சத்திரக்காரவங்க, திருவோண நட்சத்திரக்காரவங்க, அவிட்ட நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பா இந்த செல்ல வேண்டிய ஆலயம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் போகணும். அதே மாதிரி சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற வழியில வல்லக்கோட்டை முருகன் இருக்கு. வல்லக்கோட்டை முருகனை பார்த்தா 7 அடி உயரத்துல இருக்கும். இழந்த பொருள், இழந்த செல்வம் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலுங்கிற. இழந்த பொருள், இழந்த செல்வம் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலுங்கிற. அருணகிரி இங்கேருந்து போகும்போதே குன்றத்தூர்ல சாமி கும்பிட்டுட்டு நேரா திருத்தணிக்கு போகும்போது வல்லக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்க, மறந்துட்டியான்னு கனவுல வந்து சொன்ன இடம் அந்த இடங்கிற. தேவேந்திரன் வந்து வஜ்ராயுதம் கொண்டு அந்த வஜ்ர தீர்த்தம்னே ஒரு தீர்த்தம் இருக்கு. வேளாள சூளத்தால ஏற்படுத்திய தீர்த்தம் ஒண்ணு இருக்கு, வல்லக்கோட்டை முருகன். யார் ஒருத்தர் இத்தனை வருஷமா அந்த சொத்தை விட்டுட்ட சார், இவ்வளவு சொத்து இருந்து எங்க அண்ணா எடுத்துக்கிட்டாரு, எங்க தம்பி எடுத்துக்கிட்டாரு, எங்க தாத்தா எடுத்துக்கிட்டாங்க, எங்க பாட்டி எடுத்துக்கிட்டாங்க, எங்க தாத்தா சொத்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த வல்லக்கோட்டை முருகனை போய் சாமி கும்பிட்டு வரணும். அற்புதமான தெய்வம் வல்லக்கோட்டை முருகன், கேட்டதை கொடுக்கும். போய் பார்த்தாவே வாயா இதுதான் வந்திருக்கியான்னு முருகன் கேட்பாரு. அப்படி வந்துருக்கும். நீங்க போய் வேண்ட வேண்டியதில்லை, முருகன் உங்களே பார்த்து கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வல்லக்கோட்டை முருகனுங்கிற அற்புதமான ஸ்தலம். வல்லக்கோட்டை முருகன் இழந்த பொருள், இழந்த செல்வத்தை மீட்கக்கூடிய கோயில் அந்த வல்லக்கோட்டை முருகன். 7 அடி உயரத்துல இருக்காரு. இந்த ஸ்தலம், அதனுடைய தீர்த்தம் வந்து வஜ்ர தீர்த்தம்னு பேரு, அக்னி தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம்னு பேரு. ரொம்ப சிறப்பான கோவில் அந்த கோவில். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த கோவில். சென்னையில இருக்கிறவங்க வல்லக்கோட்டை முருகனுக்கும் போகலாம். அப்படி இல்லையா, இந்த சைடு வந்து அர்த்தநாதீஸ்வரர் ஈரோடு திருச்செங்கோடு பக்கத்துல திருச்செங்கோடு மலை மேல இருக்கு, செங்கோட்டு வேலவர். இந்த முருகன் ரொம்ப அற்புதமான முருகன். 2 கோவிலும் அற்புதமான முருகன். கோர்ட்டு கேஸு வம்பு சிக்கல் எல்லாம் தீர்க்கக்கூடிய இடம் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில். கணவன்மணி ஒற்றுமை, பிரிந்த கணவன்மணி ஒன்று சேர்ந்தது, இதெல்லாம் இந்த கோயிலுங்கிற. அது மாதிரி 7 அடி நம்ம வல்லக்கோட்டை முருகன், கணவன் மனைவி கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, எல்லாமே இந்த முருகனை போய் பார்த்தா அப்படி ஒரு விசேஷமான ஸ்தலங்கள் அந்த கோயில். போய் பார்த்தீங்கன்னா அந்த வல்லக்கோட்டை முருகனை பார்த்தீங்கன்னா ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். அமைதி, நீங்க போனாவே ஒரு மன சந்தோஷமா அமைதியும் கிடைச்சிடும். அந்த கோயிலை நீங்க பார்த்துருந்தாவே ஒரு அமைதி கிடைச்சிடும். ஏன் அதை உங்களுக்கு சொல்றேன்னா, இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்துல இருக்கு இந்த கோவில். வந்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த கோயில். ஆமா, இங்க வள்ளி தேவசனான கிழக்கு நோக்கி அருள் பலிக்குது. வள்ளி தெய்வானியோட கிழக்கு நோக்கி அருள் பலிக்கிறார் இந்த சுவாமி வந்து முருகன், வல்லக்கோட்டை முருகன் வந்து. அதனால வந்து இந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வர்றவங்க முக்கியமாக இந்த கோவில்ல சாமி கும்பிடும் ஒரு அற்புதமான விஷயத்த நடக்க கொடுக்கும், அற்புதமான விஷயத்த எடுத்து கொடுக்கும். போயிட்டு வந்தாவே ஒரு ஆனந்தம். அப்படி இல்லை சார் இந்த கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கண்டிப்பா வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் மகர ராசியில பிறந்திருக்காங்களோ வெள்ளிக்கிழமை, ஏன்னா சுக்கிரன் உச்சம் போடக்கூடிய ராசி துலா ராசி, சுக்கிரன்னா வெள்ளி. அந்த வெள்ளிக்கிழமை சென்று செவ்வாய் வெள்ளிக்கிழமையில செவ்வாய் போய் இந்த முருகனை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. பக்கத்துல உள்ள முருக ஆலயங்களுக்கு சென்று வர்றது நல்லது. மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க திருச்செங்கோடு போக முடியல சார், ரொம்ப நல்லது. வல்லக்கோட்டை போக முடியல சார், ரொம்ப நல்லது. அருகில் இருக்கிற சிவாலயங்கள்ல முருகன் கோவில்ல வெள்ளிக்கிழமை செவ்வாய் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். வெள்ளிக்கிழமை செவ்வாய் போய் சாமி கும்பிட்டு வர 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 உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி மேம்பாடுகள் நடக்கும். அது பெண்கள் இந்த வருஷம் ரொம்ப மகிழ்ச்சியா, மகர ராசியில பிறந்த பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அது இல்லாம கல்யாணம் நடக்காதவங்க கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் இந்த வருஷம், பயப்படவே வேண்டியதில்லை. ஸோ உலக மக்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வல்லக்கோட்டை முருகனையும் வணங்கி, திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரையும் வணங்கி, செங்கோட்டு வேலவனையும் வணங்கி நன்மையடையும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி நேயர்களுக்கு எல்லாம் வல்ல புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் உள்ள அனைத்து டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே.